இது நாள் வரைக்கும் இந்த நம்ம சேனல்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி புதுசா ஒரு லவ்வை எப்படி சக்ஸஸ் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத பத்தி பார்த்துட்டு இருந்தோம். இழந்த அந்த ரிலேஷன்ஷிப்பை உறவுகளை வந்துட்டு எப்படி ஒன்று சேர்த்துறது இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம இதை பற்றியே நிறைய பேசிட்டு இருக்கோம். இதையும் தாண்டி இன்னொரு பார்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. என்னன்னா, துரோகத்தால் கஷ்டப்படுறவங்க. அதாவது நம்ம நம்ம நிறைய நம்ம செஞ்சிருப்போம், நம்ம விட்டு பிரிஞ்சு போறவங்க. அதுக்கப்புறம் நம்ம என்னதான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும், இல்லை பிடிச்ச விஷயத்தெல்லாம் செஞ்சாலும், நீங்கள் லவ் பண்ணுங்க, ஐ மீன் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு அந்த விஷயம் தெரிஞ்சாலும் கடைசியில் அவங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கும், கடைசியில் அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. இது லவ்ல மட்டும் இல்லை, நிறைய ஃபேமிலி கல்யாணம் பண்ணி, லவ் மேரேஜாக இருக்கட்டும், அரேஞ்ச் மேரேஜாக இருக்கட்டும், கல்யாணம் பண்ணி பிரிஞ்சு போயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எவ்வளோ விஷயத்த பண்ணியிருப்போம், ஆனால் இதெல்லாம் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் பிரிஞ்சு போயிருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த மாதிரியான பீப்புள் என்கிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா, நான் எப்படி அந்த மாதிரியான மன கஷ்டத்துல இருந்து வெளியே வர்றது? நான் ரொம்பவே ஃபீல் பண்றேன், என்னால் அந்த கஷ்டத்தை அடக்க முடியல, என் மேல எந்த தப்புமே இல்லை, இருந்தாலும் என்னோட லைஃப் பார்ட்னர் என்ன வெறுக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது என்னோட மனநிலையை எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் கேட்குறாங்க. அதுக்கப்புறமா துரோகத்தால் பிரிஞ்சு போறவங்க. நம்ம என்னதான் பண்ணாலும் அவங்க அதெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்காம அவங்க லைஃப்ல விட்டு பிரிஞ்சு போய் அவங்க லைஃப்பை பார்த்து நல்லா சந்தோஷமா இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் எதுவுமே நடக்காதா, கடவுள் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளும் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. இப்போ 2 வெரைட்டி ஆஃப் பீப்புள் கேட்கறது, எப்படி அவங்க அந்த லைஃப்ல, அந்த பாஸ்ட்ல, அந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வர்றது, அதை எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட், லவ்ல இருந்து பிரிஞ்சு போறாங்க, இல்ல லவ் செட் ஆகல, இல்ல நான் சொன்னேன் கொஞ்ச நாள் லவ் பண்ணாங்க, இப்ப வேணாங்கிறாங்க, எனக்கும் அந்த லைஃப் பிடிக்கல, அதுக்கப்புறம் இல்ல எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா அவங்க ஒத்துக்கல, அவங்க வேணாம்னு நினைக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்கல்ல, அவங்கள பத்தி பேசுவோம். நீங்க என்னதான் அவங்களுக்கு உழுந்து செஞ்சாலும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டாலும், பிடிச்ச மாதிரி செஞ்சாலும், அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போறாங்களா, உங்களை புரிஞ்சிக்காம போறாங்களா? போயிட்டு போறாங்க, விட்டுருங்க. நம்மளை புரிஞ்சிக்காதவங்க நமக்கு தேவையே கிடையாது, சரியா? அதை பத்தியே யோசனை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, அதனால வர கஷ்டங்கள் நமக்கு தான். நம்ம வாழ்க்கையில முன்னேறவே மாட்டோம். அதை பத்தியே யோசனை பண்ணிக்கிட்டு, அதை பத்தியே நினைச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டே இருப்போம். ஆனா நம்மளை விட்டு பிரிஞ்சு போனாங்கல்ல, அவங்க வேலைக்கு போவாங்க, ஜாலியா இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் இந்த மாதிரி நிறைய மீடியாவில் இருப்பாங்க, ஃபோட்டோ போடுவாங்க, நிறைய என்ஜாய் பண்ணுவாங்க, நிறைய இடத்துக்கு போவாங்க, வேலைக்கு போய் சம்பாதிச்சு அவங்க லைஃப்பை செட்டில் பண்ணி அவங்க லைஃப்ல முன்னேறிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா நாம அவங்களையே நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு லைஃப்ல முன்னேறாம இப்படியே இருப்போம், சரியா? ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம போனதை போயிட்டு போகுது. இதுல கர்மா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்மளை கஷ்டப்படுத்திட்டு போனவங்க கண்டிப்பா நல்லாவே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அவங்க நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், நம்மளோட ரொம்ப அதிகமா வேலை செய்யலாம், அதிகமா சம்பாதிக்கலாம், நம்ம சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்மளோட பெஸ்டான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனா அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. கடவுள்னு ஒருத்தன் பார்த்துட்டு தான் இருக்கா. யாருக்கு எப்போ எந்த டைம்ல அவங்களுக்கு அந்த இது உணர்த்தணும், அந்த கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும், சரியா? எந்த டைம்ல அதை கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சிம்பிளா சொல்லணும்னா, பணம் இப்போ உங்ககிட்ட சும்மா நீ ஜாலியா இருக்கீங்க, வீட்டுல உட்காந்து இருக்கிறீங்க, பேசிட்டு இருக்கீங்க, அந்த டைம்ல 10,000 ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா, அந்த டைம்ல இல்ல அப்படின்னா உங்களுக்கு அதை பத்தியோட அருமை தெரியாது. 10,000 ரூபாய் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, நமக்கு அது தேவைதான், பட் அதுல அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு தோணும். அதுவே நீங்க ஒரு கஷ்டகால சூழ்நிலையில இருக்கும் போது, ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கீங்க, அட்மிட் ஆயிருக்கீங்க, இல்லை ஒரு காயம் ஆயிடுச்சு, இல்லை ஏதோ ஒரு மெடிசன் செலவு, இல்லை ஏதோ ஒரு இமீடியட்டான அர்ஜென்ட்டான ஒரு செலவு இருக்கு, அப்படிங்கும் போது அந்த 10,000 ரூபாய் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரியும், சரியா? ரொம்ப அந்த 10,000 ரூபாய் புரட்டுறதுக்கு அவங்க கஷ்டப்பட்டே இருப்பாங்க. அந்த டைம்ல தான் கடவுள் உணர்த்துவாரு. ஏதாவது சும்மா இருக்கும் போது அந்த 10,000 ரூபாய் தரது இல்லை அப்படிங்கிறத விட, தேவைப்படும் போது அந்த 10,000 ரூபாய் இல்லாம போகுது இல்லை, அதுதான் ரொம்ப மிகப்பெரிய கஷ்டம். அதுதான் நான் சொல்றேன்,
எப்ப கொடுக்கணும், எப்ப உணர்த்தணும் அவங்களுக்கு, நீங்க அனுபவிச்ச அந்த கஷ்டத்தை அவங்களுக்கு எப்ப உணர்த்தணும் அப்படின்னு கடவுளுக்கு தெரியும். இன்னைக்கு அவங்க நல்லா இருக்கலாம், ஆனா ஃபியூச்சர்ல அவங்க கண்டிப்பா அது பாதிக்கும். சரியா? கர்மாவை பத்தி கன்க்ளூஷன் கடைசியில தரேன். ஓகே. அடுத்தது, இப்போ நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து பிரிஞ்சு போறீங்க. ஐ மீன் பிரிஞ்சு போயிட்டாங்க, இல்ல ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு இருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரிஞ்சு போயிட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்து பிரிஞ்சு போனாங்கல்ல, நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சொன்னேன். அவங்களுக்கு என்ன மாதிரினா, நீங்க கண்டிப்பா என்ன பண்ணுவீங்க, அதை நினைச்சு 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 வருத்தப்படுவீங்க, புலம்புவீங்க, மற்றவங்ககிட்ட புலம்பி புலம்பி கஷ்டப்படுவீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அதிகமா அவங்க கிட்ட நீங்க புலம்புறதை கேட்டு 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 அவங்க அதை கவனிக்கவே மாட்டாங்க. அப்ப இன்னும் அதிகமா கோவம் வரும். என்னன்னா, நான் சொல்றேன் நீங்க கவனிக்கவே மாட்டேங்கிறியே அப்படின்னு. அப்போ என்ன அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, நீ திரும்ப திரும்ப சொல்றதே தான் சொல்லிட்டு இருக்க, நடந்து முடிஞ்ச விஷயத்த நினைச்சு நினைச்சிய வருத்தப்படுற அப்படின்னு அவங்க கேட்பாங்க. பட் அவங்க சொல்றதும் தப்பு இல்லை, ஆனா நம்ம பண்றதுலயும் தப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, நாம கஷ்டப்பட்டது நாம வருத்தப்படுறது நாம யார்கிட்டயாவது சொல்லி அவங்க ஒரு ஆறுதலான வார்த்தைகள் நமக்கு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ அதனாலதான் ஆதங்கம் பொறுக்க முடியாம நம்ம எல்லா விஷயத்தையும் வெளியே சொல்றோம். ஓகேவா? அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க புலம்பாம இருக்கணும்னு தான் சொல்றேன். பட் புலம்பாம மனுஷனால இருக்கவே முடியாது. பட் புலம்புங்க, ஆனா ஒரு தடவை 2 தடவை புலம்புங்க, அதுக்கப்புறம் விட்டுருங்க. கடவுள்னு ஒருத்தர் இருக்கான், கண்டிப்பா பார்த்துட்டு இருக்கான். பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்தையும் கொடுத்துட்டே இருக்காது. இன்னைக்கு நீங்க அதாவது நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நீங்க நல்லா இருந்திருக்கலாம். இப்ப நீங்க மோசமான வேலை இல்லாம, கையில காசு இல்லாம, ரிலேஷன்ஷிப் இழந்து நீங்க படுற கஷ்டங்கள் எல்லாமே மோசமா இருக்கும். நீங்க 6 மாசத்துக்கு முன்னாடி நல்லா தானே இருந்தீங்க, ஆனா இப்ப நல்லா இல்லைல்ல. அது மாதிரிதான் எல்லாரோட நிலைமையும் ஒரே மாதிரி இருக்காது. உங்களோட நிலைமை இதுல இருந்து திரும்பவும் மாறும், நல்ல நிலைமை மாறும். அது மாதிரிதான். சோ அவங்க கடைசி வரைக்கும் சாகர வரைக்கும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதனால நீங்க அவங்களோட லைஃப் நல்லா இருக்கு, நம்ம லைஃப் நல்லா இல்லைன்னு நினைச்சு நினைச்சு கஷ்டப்படாதீங்க. ஓகே. அதே மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கிறது ஒரு தடவை 2 தடவை புலம்புங்க, அதுக்கப்புறம் விட்டுருங்க. ஏன்னா உங்க மனசு ஆறுதலுக்கு நீங்க புலம்புறீங்க. ஓகே. அதையே ஒரு தடவை சொல்லி 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 நீங்க பேசுறது. ஸோ அந்த கஷ்டங்கள் கண்டிப்பா அவங்களுக்கும் உணர்த்தும். நம்மளோட வழியை அவங்களும் அனுபவிப்பாங்க. அது குறிப்பிட்ட நேரத்தில் நடக்கும். அதுக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேணாம். நான் கடைசியில சொன்னேன்ல, கன்க்ளூஷன் தரேன் அப்படின்னு. என்ன அப்படின்னா, கர்மாங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விஷயம். இதுல யாருக்கும் ஓரம் வஞ்சனெல்லாம் பண்ணல. இன்னைக்கு நீங்க கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதே விஷயம் உங்களை அந்த நிலைமை கொண்டு வந்தவங்க கண்டிப்பா அவங்கள அதே நிலைமைக்கு கொண்டு வரும். அது நடக்கும். அதாவது என்ன சொல்லுவாங்க சிம்பிளானா, உன்னோட பாவம், நீ யாருக்கெல்லாம் என்ன பாவம் பண்றீங்கன்னு தெரியல, இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க உங்களுக்கு பாவம் பண்ணிருக்காங்க, வருத்தப்பட வச்சிருக்காங்க. அதே அவங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க. அது குறிப்பிட்ட நேரத்துல, குறித்த நேரத்துல நடக்கும். சரியா? ஓகே. அதனால நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. கஷ்டப்படுத்தினவங்க நல்லா இருக்கும் போது நம்ம கஷ்டப்பட்டு நம்ம யாரையும் தொந்தரவு பண்ணல, நாம ஏன் வருத்தப்பட்டு இருக்கணும்? நாமும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம், லைஃப் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி வாழணும். சரியா? இதை தவிர இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம வருத்தப்படுறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க நம்மளே எடுத்துக்கோங்களேன். நீங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். யாராவது என்ன சொல்லுவாங்க, நீ என்ன போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணியே தெரியல, நீ இன்னைக்கு வருத்தப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. அப்போ கர்மா அப்படிங்கிறது உண்மைதானே. அப்போ நீங்க ஏதோ ஒண்ணு போற காலத்துல உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க, உங்களால மத்தவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க, இன்னைக்கு அது உங்களை அஃபெக்ட் பண்ணுது. அதே மாதிரி அவங்க அதாவது நம்மளை கஷ்டப்படுத்திட்டு போனாங்கல்ல, கண்டிப்பா அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க. நம்மளை விட டபுள் மடங்கு அவங்க வருத்தப்படுவாங்க. சரியா? ஸோ இதுதான் உண்மை. பிரபஞ்சத்துல எல்லாத்துக்கும் நியதி இருக்கு. ஓகேவா? எல்லாத்துக்கும் சட்டத்திட்டங்கள் ஒண்ணுதான். சந்தோஷம், மகிழ்ச்சி, பாவ, புண்ணியம், நியதி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஸோ அவங்க தண்டனை கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. இந்த ரிலேஷன்ஷிப் போனா என்ன, இன்னொரு ரிலேஷன்ஷிப் உங்களை தூக்கி நிறுத்தும் அப்படின்னு நம்புங்க. நீங்க வருத்தப்பட்டுட்டே இருக்கிறதுனால எதுவும் மாறப்போறது கிடையாது. சந்தோஷமா இருங்க, எல்லாம் மாறும். ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட டிஸ்கஷன், அதாவது என்னோட கோச்சிங்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ரொம்ப நன்றி.